ஐயா டப்பா உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? உன்னை மார்க் பண்ணிட்டாங்களா? இப்போ உன்னை மார்க் பண்ணி எல்லாரும் கொடுமைப்படுத்துறாங்களா? உன்னை கார்னர் பண்றாங்களா? இல்ல எனக்கு புரியவே இல்லை இவருக்கு என்ன ப்ரோ பிரச்சனை. எனக்கு இவர் இப்ப பேசுறத வச்சு பார்க்கும்போது கடைசி சீசன் வருது, சேம் பட் டிஃபரெண்ட் அப்படின்ற மாதிரி. கடைசி சீசன் புள்ளின்னு ஒரு ஆள் சொல்லிச்சு, இங்கிட்ட ஒரு மார்க்கிங் சொல்லிட்டு சுத்துறாப்ல. நோ, இந்த வீட்டில் அதிகபட்சமா மார்க்கிங் பண்ணதா நீதானா? அதிகபட்ச மெம்பர்களை மார்க் பண்ணதே நீதான், மார்க்கிங் கிங்கே நீதான். ஆனா இவரு உட்கார்ந்துகிட்டு இப்போ ஒரு பாயிண்ட பிடிச்சுக்கிட்டு என்ன மார்க் பண்ணிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன பேச விடாம பண்றாங்க, என்ன மேனிபுலேட்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காப்ல. சண்டை போட்டு போறவனவண்டெல்லாம் அடி வாங்கிட்டே இருக்காப்ல. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, காலங்காத்தால ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. இரண்டாவது பிரமுல கூட ஒரு சீன் பார்த்திருப்பீங்க. அருண் வகையில் என்ன பண்ணிருப்பாங்க, தீபக்கான கருத்துக்கு ஆப்போசிட்ல போயிட்டு உட்காந்து தான் ஒரு கருத்து வைக்கிறாங்க பேர்ல, கருத்தே இல்லாம போட்டு கருத்து போடுறாங்க பேர்ல. கருத்துல பேஸ்மெண்டே இருந்திருக்கு, அதான் சும்மா உட்காந்து கருத்து பேசிட்டு இருந்திருப்பாப்ல. அந்த கருத்து அங்க இருந்த ஆட்கள் எல்லாம் தூக்கி போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது இவர் வாலண்டரியா அவர் அவமானப்பட்டோம் தெரிஞ்சுமே, சரி ஓகே நம்ம அவமானப்பட்டோம், இப்போ உட்கார்ந்தா நமக்கு அசிங்கம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பார் தெரியுமா, உட்காரக்கூடாது, இதே பாயிண்ட்ல இருந்து ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு. பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் சைடுல இருக்க ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எப்ப அவர் கொஞ்சம் யாரா புரிய வச்சு உட்கார வைங்கப்பா, சும்மா பேசிக்கிட்டே இருக்காரு, எப்ப அவருக்கு புரியலப்பா யாரா கிளாஸ் எடுங்கப்பா, இப்ப தேவையில்லாம ஏதோ பேசிட்டே இருக்காதப்பா, நீ பேசி மேனிபுலேட் பண்றப்பா, தயவுசெய்து உட்காருப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சௌந்தர்யா கூட சொல்லியிருப்பாங்க, யாரா கிளாஸ் எடுங்க, அவரு சும்மா பேசிக்கிட்டே இருக்காரு, எப்ப தயவுசெய்து உட்கார வைங்க. அப்ப மஞ்சிரங்க என்ன பண்ணிருப்பாங்க, மேனிபுலேட் பண்றீங்க, ஒரு விஷயத்த சொல்லி மக்கள் மைண்ட மேனிபுலேட் பண்ண பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அடி உரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த பாயிண்ட வச்சுட்டு தலைவர் என்ன பண்றாருன்னா, அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போன பிறகு ஒவ்வொருத்தரே போய் சொல்லிருப்பாப்ல. என்ன சொல்லிருப்பாரு, அந்த ஸ்கில்ஸ் ஓரியன்ட், அந்த லேபர் ஓரியன்ட் அப்படிங்கிற டாபிக் எனக்கு பிடிக்கலங்க, அந்த மாதிரி டாபிக் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அது ரொம்ப தப்பான டாபிக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி யாருமே இந்த வீட்டுக்கு இதுக்கு அப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரே பேசிருப்பாப்ல. ஒப்பாரி வச்சுட்டு சுத்தினான். சரி ஓகே, அது ஒப்பாரி வச்சுட்டு சுத்துறான்னு சொல்லி பார்த்தா, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு அன்சிதா தனியா இருக்குமா, அன்சிதா பிடிச்சி மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. என்ன கழுவுறான் தெரியுமா, இந்த வீட்டுக்குள்ள ஸ்கில்ஸ் ஓரியன்ட் சொல்லக்கூடாது, லேபர் ஓரியன்ட் சொல்லக்கூடாது, எல்லாருமே இந்த வீட்டுல ஒரு பழக்கம் தான் வந்திருக்கும். இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னா நான் பழகுவேன், நான் பழக போறேன், அதுல வந்து நீயா உனக்கு ஸ்கில்ஸ் இல்ல, நீ அதை பண்ண கூட, நீ யார் அதை சொல்ற, நீ சொல்லக்கூடாது. தேவையில்லாம ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தேவையில்லாம பேசி மக்கள் மைண்ட மாத்த பாக்குறாங்க. மக்கள் ஷோ பார்த்துட்டு இருக்காங்க, சும்மா உட்கார்ந்து ஏதாவது ஒன்று அவங்க தான் பேசணும்னு சொல்லி அவங்க தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் அப்படிதான் கேட்பேன், நான் எல்லா விஷயத்திலும் அப்படிதான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நீ கேளு, நான் ஒன்றும் பிரச்சனை, நீ கேட்டுக்கோன்னு சொல்லி விட்டு அன்சிதாவும் பார்த்துட்டே இருந்தாங்க. பேசுன்னு சொல்லி அன்சிதாவும் கேட்டுட்டே இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தலைவர் ஒரு பாயிண்ட் கொண்டு வைக்கிறார். என்ன தெரியுமா, என்ன எல்லாரும் சேர்ந்து மார்க் பண்றாங்க, நான் ஒரு கருத்து வைக்கிறேன், நான் ஒரு கருத்தை பேசணும்னு பேசுறேன், எல்லாரும் சேர்ந்து மார்க் பண்றாங்க. இவனுக்கு பேச தெரியல, இவனுக்கு யாராவது பேச சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்க, இவனை கிளாஸ் போக சொல்லுங்கன்னு சொல்றாங்க, இவன் வந்து மேனிபுலேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொன்னா என்ன பார்த்து நீங்க மார்க் பண்ண மாதிரி இருக்குங்க. யாரை கேட்டுங்க என்ன மார்க் பண்றீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க இருக்கு, என்ன மார்க் பண்ற உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு மாதிரி பயங்கரமா பேசி சுத்தி இருக்க ஆட்களை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றாரு. புரியுதா? எப்படியே சுத்தி இருக்க ஆட்களை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் அவர் எடுத்துட்டு வரப்பல, சௌந்தர்யா இதே தான் பண்ண தெரியுமா. சௌந்தர்யா யாரா பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அது இல்ல அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் சேதனை மார்க் பண்றான்னு சொல்லி உட்கார வச்சாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து மார்க் பண்றாங்கன்னு சொல்லி மார்க்குன்னு சொல்லிக்கினே இருக்காரு, மக்கு மாதிரி அதை பேசிக்கினே இருக்காரு. அதே தான் சேம் பட் டிஃபரெண்ட். லாஸ்ட் சீசன் புள்ளி அப்படின்னு சுத்தினாங்களா ஒருத்தவங்க பார்த்துருப்பீங்க, புள்ளி அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டு அந்த பாயிண்ட் மட்டும் பிடிச்சி வச்சுட்டு அதை வச்சு ஒரு 4 இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் எடுத்து அதை வச்சு திரிச்சு ஒரு முறுக்கு புளிஞ்சு அதை வச்சு ஒரு அடி அடிச்சு புள்ளின்னு ஒரு ஸ்கோர் பண்ணாங்கல்ல. அதே மாதிரி தலைவர் இப்ப என்ன ட்ரை பண்றாருன்னா, தலைவரை பார்த்து யாராவது மேனிபுலேட் சொல்லிட்டாலோ, இல்ல தலைவருக்கு பேச தெரியலன்னு சொல்லிட்டாலோ, இல்ல தலைவரை கிளாஸ் போகன்னு சொல்லிட்டாலோ, அது இப்ப மார்க்கிங். எப்படி அது மார்க்கிங்? ஐயா சேதனை ஒன்று சொல்லியிருப்பாரு, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். சேதனை சௌந்தர்யாவை அடிச்சதுக்கான காரணம் என்னன்னா, அங்கே யாரா பேசிட்டு இருக்கும்போது இல்லை யாரா ஆப்போசிட்ல கருத்து வச்சுட்டு இருக்கும்போது இப்படி பண்றீங்க, இதுதான் தப்பு. உங்களால முடிஞ்சா பேசுங்க, பேச முடியலன்னா அமைதியா இருந்துருங்க, தயவுசெய்து இந்த ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு மார்க் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் சொன்னாரு. சௌந்தர்யாவை இங்க எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் சௌந்தர்யா எடுத்துட்டு வந்து நியாயம் கேட்கிறாராம். அப்ப அந்த இடத்துல சிம்பிளா ரயான் உள்ள வந்து ஒரே வாரத்தில் முடிச்சிட்டான். சௌந்தர்யாக்கு நடந்த விஷயம் வேற, நீ சும்மா குறுக்கு வந்து சௌந்தர்யா பேசிட்டு இருக்காத. சௌந்தர்யா அவங்க சொன்னதே வேற. சௌந்தர்யா யாரா பேசிட்டு இருக்கும்போது ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு ஒன்னு பண்றான்னு சொல்லி தான் அங்க மார்க்கிங்னு சொல்லிருக்காங்க. உனக்கு நடந்தது ஒரு ஆர்குமெண்ட், நீ ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிற, அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்ல இன்னொரு சில பேர் கருத்து இருக்கு, அந்த கருத்து அந்த சில பேர் எடுத்து வைக்கிறாங்க, அது ஒரு ஆர்குமெண்டா தான் போகுது. ஆர்குமெண்ட்ல அவன் சொல்றான், இவருக்கு விஷயங்கள் தெரியலப்பா கிளாஸ் போக சொல்லுங்கன்னு சொல்றான், இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியலப்பா, இவர் தேவையெல்லாம் பேசுறேன்னு சொல்றான், இவருக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா மேனிபுலேட் பண்ண பார்க்கணும். இந்த மாதிரி உனக்கு ஆர்குமெண்ட் தான் வச்சிருக்காங்க. ஆர்குமெண்ட்டுக்கும் மார்க்கிங்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோனா இவர் ஒத்துக்க
கண்டுக்கவே மாட்டுக்காரு. இல்ல என்ன மார்க் தான் பண்ணாங்க, இல்ல என்ன மார்க் பண்ணிட்டாங்கன்னு மஞ்சிரே ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றான். ஓகேவா? பின்னாடி உட்கார்ந்திருக்க சௌந்தர்யா பார்த்தா இவன் ரைட் வேற அழுதுட்டு இருப்பான்னு சொல்லி சௌந்தர்யா சத்தமே விடல. மஞ்சிரே ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ண முத்துக்குமரன் சொல்லிட்டான், உன்னை அவன் ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றான், நீ வார்த்தையை விட்டுறாதான், அமைதியாருன்னு பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க. இல்ல ரயான் போட்டு பொழந்துட்டான். போலன்னு பொழந்துட்டான். ஆர்கியூமெண்ட்டுக்கும் மார்க்கிங்கும் டிஃபரெண்ட் இல்லை, நீ பேசாத சரியா? ஒரு கூட்டத்தில் நீ பேசும் ஆப்போசிட்ல சில பல கருத்துக்கள் வைக்கிறேன்னா அது கருத்தை எடுத்துக்கோ. சும்மா அதை மார்க்கிங்னா அப்போ எல்லாமே மார்க்கிங் தான், நீ இந்த வீட்டில் பண்ண எல்லாமே மார்க்கிங் தான், அதை முதல் புரிஞ்சுக்கன்னு கேட்டா தலைவர் இல்லை நான் மார்க் பண்ணேங்க. ஆமாங்க, எனக்கு ஆப்போசிட்ல யாராவது பேசும்போது அவங்க என்ன மார்க் பண்ற மாதிரி தெரிஞ்சுன்னா நான் மார்க் பண்ணுவேங்கிறாப்ல. அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யாராச்சும் என்ன குத்துற மாதிரி தெரிஞ்சுன்னா நான் குத்திடுவேங்கிறாப்ல. உங்களுக்கு புரியுதா? யாராச்சும் என்ன குத்துற மாதிரி இருக்குன்னா நான் குத்திடுவேன் அப்படிங்கிறாப்ல. ஆனா நீ குத்திட்டு மட்டும் தான் இருக்க, உன்னை யாருமே குத்த வரல, நீ தான் சும்மா குத்திட்டு சுத்துற. அந்த வீட்டுல நீ பண்ணத மார்க்கிங் ஒரு பே பண்ணல. இவர் எல்லாரையும் பார்த்து பா டப்பா ஓ அப்படின்னு பாறான். ஆனா இவரை பார்த்து யாராச்சும் ஆப்போசிட்ல இவருக்கு பேச தெரியல, கிளாஸ் போங்கன்னு சொல்லிட்டு அது மார்க்கிங்கா மஞ்சள் போட்டு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மஞ்சள் எங்க இருந்து ஒரே வார்த்தையில முடிச்சாங்க, ஐயோ உனக்கு பேச தெரியுதா தெரியல, இப்ப நீ உளறிட்டு இருக்க, நான் சொல்றது என்னோட ஸ்டாண்ட்ல இப்ப நிக்கிறேன், உனக்கு பேச தெரியல, அதை தான் நான் சொன்னேன். ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் நீ பேசிட்டு இருக்க, அது தப்பா இருக்கு, நீ மக்கள் மேனிபுலேட் பண்ற மாதிரி இருக்கு, அப்ப நீ மேனிபுலேட் பண்ற நான் சொல்றேன், அது வந்து அந்த ஆர்கியூமெண்ட் நான் பேசுறது சும்மா மார்க்கிங்னா அப்ப நீ மார்க் பண்ணலையா? இப்ப நான் ஒண்ணு பேசாம நீ போவோங்க, அப்ப அது என்ன நான் பேசாம வேணுங்க உன்னால பேச முடியாம நீ ஒண்ணு பண்றல, அது மார்க்கிங் தானே? ஆமா நான் மார்க் பண்ணேங்கிறான். புரியுதா? அவன் மார்க் பண்ணானா அதுக்கு ரீசன் அவங்க மார்க் பண்ணாங்களா? ஏய், ஆர்கியூமெண்ட்டுக்கும் மார்க்கிங்கும் அவருக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட் என்ன சொல்லி கொடுங்கடா. இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் எடுத்தாலும் சரியில்லை நண்பர்களே. கிளாஸ் எடுத்தாலே என் சைடில் புள்ளி, உன் சைடில் மார்க்கிங் வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களோ என்னமோ தெரியல. உன்ன அதை பிடிச்சிக்கிறாரு. மார்க்கிங் இல்லை. கடைசியில் பார்த்தான் முத்துக்குமரன் உள்ள வந்தான், 2 வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டான். யோ நீ இருத்தியா சும்மா பேசிக்கினே இருக்க? ஆமாயா மார்க் பண்ணாங்க, நீ என்ன பண்ண? நீ மார்க் பண்ணல. ஆமா, அப்ப 2 பேரும் மார்க் பண்ணீங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை பேச கத்துக்கோ சரியா? உனக்கு ஆப்போசிட் ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்கன்னா அந்த தப்பை தட்டி கேளு. அதை விட்டு தப்பா பேசுற நீயும் தப்பா பேச ஆரம்பிச்சா 2 பேரும் தப்பாயிருதுல. இப்ப யார் சைடு நியாயம் சொல்ல முடியும்? நீ எதுக்கு உட்காந்து நியாயம் கேட்டுட்டு இருக்க? நீயும் தப்பு பண்ணிட்டல, இப்ப கிளம்பி போ, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதனா இல்ல. என்ன மார்க் பண்ணிட்டாங்க, அவன் திரும்ப கடைசியில் அங்கதான் வந்து நிற்கான். மார்க்குனியோ யாரு சாமி இவரை வீட்டுக்குள்ள விட்டது? அப்பா டேய் இந்த டப்பாவை பிடிச்சி போட்டு யாராவது வீட்டு வெளியே போடுங்கப்பா, முடியல. சும்மா மார்க்கிங் கத்திக்கினே இருக்கான் ப்ரோ, கத்திக்கினே இருக்கான். இதுல உனக்கு அந்த லேபர் பாயிண்ட் இருக்கா? ஃபஸ்ட்டு அந்த லேபர் ஓரியன்ட்டு, ஸ்கில்ஸ் ஓரியன்ட், அதுக்கு பாயிண்ட் இருக்கு. அதுக்கு பாயிண்ட் இல்லைல்ல, அது கேட்டது கரெக்டு தானே. தீபக் வந்து பேசிட்டு போயிட்டார்ல, பேசிட்டு போன போகிறோம் அதில் என்ன பண்ணேன்னு தெரியாமல் உளறிட்டு தானே இருக்கேன். அது கடைசியில் இப்போ உளறிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மார்க்கிங் பாயிண்ட் பிடிச்சான். ஏன் பின்னாடி உட்காந்துருக்க சத்யா கழுவி ஊத்துறான். சத்யா உட்காந்து இவன் ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறான், சும்மா சண்டை எடுத்துட்டு இருக்கான், இவன் சரியான கிறுக்கனா இருக்கான மாதிரி சத்யா பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்கான். அதுதான் சத்யா நாமினேட் பண்ணுறான் ட்விஸ்டர்னு. புரியுதா? எதுக்கு கூட இருக்க ஃப்ரெண்டே நாமினேட் பண்றான், அதுக்கு தான். ஸோ அருண் அவர்களுக்கான இது அவ்வளோதான். அதனால தான் கூட இருக்க ஃப்ரெண்டே குத்திட்டு போயிட்டான். இவ்வளோதான் பண்றான், ட்விஸ்ட் பண்ணி கேமை போட்டு சண்டை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சத்யா வந்து முடிச்சு கேட்டு போயிட்டான். கடைசியில் மஞ்சள் முடிச்சுட்டான், முத்துக்குமரன் சுத்தமாக முடிச்சிட்டான். இது சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்காதையா, நீ ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பை மட்டும் கேட்க பாரு. சும்மா அந்த தப்பு பண்ணிட்டான் என்ன அடிச்சான்னு சொல்லி நீ ஒன்று பண்ணா நீயும் தப்பாயிருவேன். அவ்வளோதான், முதல் உன்னோட இதை புரிஞ்சுக்கோ, கிளம்ப அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டான். ஆனால் இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும், இவர் ஏதோ ட்ரை பண்றாரு. லாஸ்ட் சீசன் மாதிரி இந்த சீசன் ஏதோ ட்ரை பண்ணுறாரு. மார்க்கிங்னே கொண்டு போயெல்லாம் ட்ரை பண்ணுறாப்புல. இல்லை சௌந்தர்யாவை கொண்டு வராத, சௌந்தர்யா பண்ண தப்புனா அவருக்கே தெரியும். ஆனால் அது என்ன தப்பு நம்ம புரிஞ்சுக்கோ, அது பேசவே முடியாமல் மார்க் பண்ணுது. இங்கே உனக்கு ஆப்போசிட்டில் பேசிட்டு தான் இருக்காங்க, நீ தான் மார்க் பண்ணிட்டு இருக்க. இவர் எல்லாரையும் மார்க் பண்ணுவார் ப்ரோ, ஆனால் இவருக்கு ஆப்போசிட் யாராவது பேசிட்டு அது மார்க்கிங்னு சண்டை போடுவாரான். எனக்கு ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, தப்பாக இருந்த பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. உருண்டுட்டே இருக்கு ஊருக்குள்ள.